வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம இந்தியன் ட்ரெடிஷனுக்கும் பணத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தர்மமை பற்றி பேசினோம், லக்ஷ்மியை பற்றி பேசினோம், சரஸ்வதியை பற்றி பேசினோம். இன்னைக்கு பணத்தை பற்றி பேச போகிறோம். பணத்துக்கு சன்ஸ்கிரிட்டில் வெல்த்துக்கு அர்த்தான்னு பேர். சம்டைம்ஸ் அர்த்தானா மீனிங், அர்த்தம்னா மீனிங்கும் இருக்கும். வெல்த்துங்கிறது ஒரு மீனிங்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் பணங்கிறது ஒரு ஆளுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல பணமே இல்லாமல் இருக்கணும்னு நான் சொல்லலை, அது பைத்தியக்காரத்தனம். பணமே இல்லாதவனுக்கு தினம் தினம் சம்பாதிச்சு அந்த பணத்தை அன்றைக்கி செலவு பண்ணுறவனோ, கூலிக்காரர் வேலை பண்ணுறவரோ, இல்லை ஒரு லோவர் மிடில் கிளாஸில் இன்கம் இருக்கிறவனுக்கு எவ்வளோ பணம் கஷ்டங்கிறது எனக்கு நல்லா அறிவேன். ஒரு நாள் அவனுக்கு சம்பாதிக்கலைன்னா அது ரொம்ப கஷ்டம். நம்மளுக்கெல்லாம் உடம்பு வலி, காலு வலி, இன்றைக்கி டயர்டாக இருக்குதுன்னு நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். தினம் வேலைக்கு போகிறவன் ரெஸ்ட் எடுக்க முடியாது. தினம் பெயிண்டிங் பண்ணுறவன், கூலிக்கு போகிறவங்கெல்லாம் இந்த வேலையிலேருந்து அவங்க ரெஸ்ட்டே எடுக்க முடியாது. ஒரு 25,000 30,000 சம்பாதிக்கிறவங்க கூட ஒரு மாதத்துக்கு 2 லீவுங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஊரில் நம்மளாம் என்ன நினைக்கிறோம், நம்மளுக்கெல்லாம் சண்டே லீவு, ஒரு மாதத்துக்கு இவ்வளோ லீவ் இருக்குது, ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு நினைக்கிறோம். இது ஒரு ஃபார்மல் ஜாபு. ஆனால் முக்கால்வாசி பேர் இப்போ வீட்டில் வேலை செய்கிறவங்கலாம் சண்டேயும் வேலை செஞ்சாகணும். லீவ் எடுத்தாங்கன்னா நீங்கள் சம்பளம் பிடிச்சிடுவாங்க. அதனால் அது மாதிரி ஆட்களுக்கு பணங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பணங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்படியே ஃபார்மல் இன்கமில் இருக்கிறவங்க கூட 40,000 வரைக்கும் வாங்குறவங்களுக்கு சிட்டிக்குள்ளே இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு லோவர் மிடில் கிளாஸ் குரூப்பில் இருப்பாங்க பாவம். அவங்களுக்கு ரேஷன் கார்டு சப்போர்ட் தேவை, அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் கொடுக்கறது தேவை. அதெல்லாம் இல்லாமல் அவங்களால தாங்கவே முடியாது. அதனால் பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் எனக்கு நல்லா தெரியும். பணங்கிறது ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் மேலே ஏறுறச்ச உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக போயிடும். அதனால் பணங்கிறது உங்கள் லைஃப்பை ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கும். எவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆக்குங்கிறது நல்லா தெரியும். ஒரு 50 ரூபாய்க்கு கவலைப்படாமல் செலவு பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எனக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 50 ரூபா கையில் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா பசிக்கு சாப்பிட்லாம். முக்கால்வாசி பேர் இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்கெல்லாம் யோசித்து தான் சாப்பிட்ணும். பல இடத்துல கணக்கு வச்சுட்டு தான் சாப்பிட்ணும். இந்த ரொட்டேஷனுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நான் பேசுகிறேன். நம்ம ஒரு ஸ்டெப்பாக மேலே ஏற திரை நம்மளுக்கு விலகிட்டே போகும். திரை விலகத்த ஒன் டைம் என்ன ஆகும்னா, சடனாக காசு கையில் வரச்ச இஷ்டத்துக்கு அதை செலவு பண்ணுவோம். காசை மதிக்க மாட்டோம். என்கிட்ட ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு, இனி கொஞ்சம் கட்டத்தில் இருக்கிறாரு. ஒரு காலத்தில் அவர்கிட்ட பணம் புழங்கிட்டு இருந்தது. அவர் என்கிட்ட சொன்னார் ரொம்ப வருத்தத்தோடு, ஒரு இடத்துல பணத்தை வைக்க முடியல, ஒரு கட்டு வெள்ளம் விழுந்துருச்சு. அப்போ என்ன பண்ணார், காலால் ஒரு எட்டி ஒரு உதவ விட்டார். அந்த பணம் உள்ளே போய் அதை மூடுறதுக்கு. இன்றைக்கி அந்த லக்ஷ்மி என் கையில் இல்லையேன்னு வருத்தப்பட்டு சொன்னார். மொத்தத்திற்கும் நல்ல காலம், மோசமான காலம் வரும். வாழ்க்கையில் மேலும் கீழியும் பார்ப்பாங்க. எல்லோரும் ஒரே சமயத்தில் எல்லாம் சீராக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதனால் நீங்கள் இங்கே நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுனால பணத்தை நீங்கள் காலால் எத்தணும்னு சொல்லலை. அந்த பணத்தை நீங்கள் மதிக்கணும். ஏன்னா பணங்கிறது ஒன்லி டிஃபர்ட் லேபர். அதனால் பணத்தை நீங்கள் மதிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கிளியர். ஆனால் எதை நான் பேச வந்தேன்னா, முக்கால்வாசி பேர் நம்ம உலகத்தில் பணத்துக்கு அடிமையாக போய்டும். பணத்தை மதிக்கிறது வேறு, பணத்துக்கு அடிமையாக போகிறதுங்கிறது வேறு. பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க சில பேர். இப்போ நான் பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறச்ச என்னை சுற்றி பார்க்கும்போது பணம் 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 பணம்னு பணத்தை அப்படியே பிடுங்குவோம். பணத்துக்கு எதை வேணால் விற்பாங்க. நீங்கள் லோ லெவலில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா எல்லாமே காசு, எல்லாமே ரேட்டு. ஒன்றும் அரசியல்வாதி மோசம், கவர்மெண்ட்டு பெட்டர்னு நினைக்காதீங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா ரேட்டு எல்லாம். ஏன்னா கவர்மெண்ட்டு பட்ஜெட்டே இருக்காது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பேனா பேப்பரே இருக்காது. அதே அந்த ஏரியாவில் இருக்கிற பெரிய மனுஷன் 4 பேர் டொனேஷனாக கொடுத்தா தான் பேனா பேப்பர். நான் சொல்கிறது சின்ன சின்ன போலீஸ் ஸ்டேஷனில். அது மாதிரி எலக்ட்ரிக்கல் வேலை பண்ண வருவான், டான்ஜெட்கோவில் இருக்காது. வயருக்கு நீங்கள் காசு கொடுத்தா ரிப்பேர் பண்ணுறம்மா. வயரை நீங்கள் வாங்கி கொடுக்கணும், இல்லாட்டா அவனே வயரு காசு வாங்கிட்டு அவனே வாங்கிட்டு போட்டுருவான். ஆக மொத்தம் அது கவர்மெண்ட் போடணும், கவர்மெண்ட்டை காசே கிடையாது. அவ்வளோ தூரம் அதை பிடிச்சி அழுத்தி பணத்தை எடுத்துருவாங்க.
அது கவர்மெண்ட் சர்வெண்ட்டும் அரசியல்வாதியும் சேர்ந்து பண்ணால் தான் அது மாதிரி பண்ண முடியும். நீங்கள் இந்த சைடில் போய் மெடிசனுக்கு போனீங்கன்னா முக்கால்வாசி டாக்டர்ஸு ஃபார்மா கம்பெனிலேருந்து கமிஷன் வைப்போம். அந்த மருந்து எழுதுறதுக்கு ஒரு கமிஷன். நான் சொன்னதுனால அது மாறிட போகிறதில்ல, ரூல்ஸ் போட்டதுனால அது மாறிட போகிறதில்ல. நான் என்ன சொல்கிறேன், எல்லா இடத்துலையுமே பணத்தை அவ்வளோ தூரம் நம்ம மதிக்கிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் பண்ணலன்னு வைங்க, 3 தலைமுறைக்கு மேலே உங்களை யாருன்னே தெரியாது. என்னை பேசிகிட்டு இருக்கிறவங்கள உங்கள் தாத்தா என்ன பண்ணிகிட்ருக்காரு, என்ன பண்ணிகிட்டு இருந்தார், தாத்தா எப்படி பணம் சம்பாதிச்சார், 2 தாத்தா இருப்பாங்க உங்களுக்கு, 2 தாத்தா எப்படி சம்பாதிச்சாங்க, என்ன படிச்சிருக்காங்க, உங்கள் பாட்டி என்ன சம்பாதிச்சாங்க படித்தாங்கன்னு எழுதுங்க. 100ல் 60 பேர் எழுதிடுவீங்க, 40 பேர் எனக்கு தெரியாதுன்றீங்க. இப்போ நான் இன்னொரு டெஸ்ட் வைக்கிறேன். உங்கள் கொள்ளு தாத்தா என்ன பண்ணிகிட்டு இருந்தார், என்ன படிச்சிருக்கிறாரு, எந்த ஊரில் இருந்தார், எந்த வேலை பண்ணாருன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நிறைய பேருக்கு 99% தெரியாது. நீ எது மாதிரி இருந்தாலும் உன்னை 4 தலைமுறைக்கு முன்னாடி சாதாரண மனுஷனாக இருந்தால் நாம்னா 3ஆவது தலைமுறையே உனக்கு மறந்துடும். ரொம்ப நீ பிரம்மபயத்தனம் பண்ணால் உனக்கு 4 தலைமுறை ஞாபகம் இருக்கும். என்னோட கூட எனக்கு நிறைய கசின்ஸ் உண்டு. எங்கள் தாத்தா பெரிய ஆள். எவ்வளோ பேருக்கு எங்கள் தாத்தாவை நீங்கள் ஞாபகம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி. அதனால் பணத்தினால எல்லாத்தையும் பண்ணிடலாம், பணத்தை நான் சேர்த்து வச்சதுனா நான் பெரிய ஆள் ஆகிடுவேன், பணத்துக்கு நான் அடிமையாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நீங்கள் பண்ணுற பெரும் தப்பு. பணத்தை நீங்கள் மதிக்கணும். அதனால் பணத்தை எட்டி உதைக்காதீங்க. மிடில் கிளாஸாக இருந்தால் வேஸ்ட்டு. மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி உங்களை மிடில் கிளாஸ்லேருந்து பிச்சைக்காரனாக்கிடும். ஆனால் பணத்துக்கு அடிமையானீங்கன்னா உங்களோட தர்மமே போயிடும். இதுக்கு கடைசியாக ஒரு சதை சொல்லி முடிக்கிறேன். அலெக்சாண்டர்னு ஒரு மாமன்னன் இருந்தான். அவன் செத்து போகிறச்சவன் என்ன சொன்னான், எனக்கும் என் வண்டி ஓட்டுறவனையும் சேர்த்து போத, பக்கத்தில் போத, என் கையும் அப்படியே இப்படி தொடர்ந்து வச்சு போத, அவனையும் போத. உலகத்துக்கு புரியணும், நான் உலகத்தையே கான்குவர் பண்ணவனாக இருக்கணும், உலகத்தையே ஆண்டவனாக இருக்கணும். ஆனால் இந்த உலகத்தை விட்டு போகிறச்சா ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போக முடியாது. பணத்தை இங்கே தான் விட்டு போகணும். உங்கள் பசங்க தான் அந்த பணத்தை என்ஜாய் பண்ணுவாங்க, உங்கள் பேர பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த யார் என்ஜாய் பண்ண போகிறாங்க? பேர பசங்க. நீ யாருன்னு கேட்குற போகிற பேர பசங்க என்ஜாய் பண்ண போகிறாங்க. அதனால் 3 தலைமுறைக்கு அப்புறம் உன் பேரே தெரியாது போகிறதுக்காக பணத்தை காப்பாற்றணுமா? இல்லை ஒரு 200 வருஷத்துக்காவது உன் பெயரை பற்றி பேசுறதுக்கு பேரை க்ரியேட் பண்ணிக்கணுமா? 2 நாள் முன்னாடி பாரதியும் ராமானுஜம் கதையை சொன்னேன் உங்களுக்கு. இப்போ கலாமை ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 வருஷம் கழிச்சு கூட கலாமுக்கு ஞாபகம் இருக்கும். கலாம் காசு வச்சுட்டு போகல. காமராஜர் 100 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சுப்பாங்க. காமராஜர் காசு வச்சுக்கல. நீங்கள் காசை வச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது என்னோடய கருத்து. ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப் ஸ்டைலுக்கு பணம் தேவை. அதுக்கு மேலே பணம் தேட்டும். பணத்தை மதிங்க, பணத்தை அவமானப்படுத்தாதீங்க, பணத்துக்கு அடிமையாயிடாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.